உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. வணக்கம். உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். உங்கள் அனைத்து நிகழ்வுகளையும் சிறந்த முறையில் போட்டோ மற்றும் வீடியோ எடுத்துக்கொள்ள இப்போதே நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் பிரான்ஸ் பாரிஸ் நகரில் இயங்கும் தமிழ் கிரியேஷன்ஸ். தொடர்புகளுக்கு 0758457693 மற்றும் 0762376881. முதலில் தலைப்புச் செய்திகள். மஹிந்தவின் பாதுகாப்பு குறித்து CV விக்னேஸ்வரன் அதிரடி கருத்து. நிதி மோசடி குறித்து முன்னாள் அமைச்சரிடம் வாக்குமூலம், வெளியான அறிவிப்பு. முன்னாள் அமைச்சர்களின் மற்றொரு பாரிய மோசடி அம்பலம், அதிரடிக்கு தயாராகும் அனுர. யாழில் நடந்த சம்பவம் CCTV காணொளியால் அதிர்ச்சி. கனடாவில் தமிழ் இளைஞன் மூச்சுமுட்டி பரிதாபமாக உயிரிழப்பு. சாரதிகளுக்கு எச்சரிக்கை, போலீசார் அதிரடி. டொரண்டோவில் இருந்து வெளியேறும் குடியேறிகள். இனி விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்புக்கு 6 காவல்துறையினரே போதுவென்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் CV விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். தமிழீழ விடுதலை புலிகளினால் மஹிந்த ராஜபக்ஷவின் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக தெரிவிக்கப்படும் தகவல் தொடர்பில் கருத்து வெளியிடும் போது அவர் இவ்வாறு கூறினார். தமிழீழ விடுதலை புலிகளை முற்றாக அழித்துவிட்டதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவரது பதவிக்காலத்தில் உத்தியோகபூர்வமாக அறிவித்தவர். அவ்வாறான நிலையில் விடுதலை புலிகளினால் அவருக்கு ஆபத்து இருப்பதாக கூறப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறினார். ஆனால் மஹிந்தவுக்கு அவரது மெதமிலான நண்பர்கள், உறவினர்களிடமிருந்து பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கிறதா என்பது குறித்து தெரியவில்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். முன்னாள் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுசன் நாணயக்காரவிடம் வாக்குமூலம் பெறப்பட உள்ளதாக விசாரணை குழுக்கள் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வழங்கும் போது இடம்பெற்றதாக கூறப்படும் நிதி மோசடி தொடர்பில் குறித்த வாக்குமூலம் பெறப்பட உள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. எதிர்கால விசாரணைகளில் வெளிவரும் தகவல்களின் அடிப்படையில் இது தொடர்பான வாக்குமூலம் பெறப்படும் என்று விசாரணைகளை முன்னெடுத்து வரும் காவல்துறையின் சிரேஷ்ட பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். நிதி மோசடி சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு மனுசன் நாணயக்காரவின் சகோதரர் திசுரன் நாணயக்கார நாளை வரை விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. பின்லாந்தில் வேலைவாய்ப்பை பெற்றுத் தருவதாக கூறி 30 லட்சம் ரூபாவினை பெற்று மோசடி செய்தமை தொடர்பில் கம்பகா பகுதியை சேர்ந்த ஒருவர் திசுரன் நாணயக்காரவிற்கு எதிராக முறைப்பாடு செய்திருந்தார். குறித்த முறைப்பாட்டின் பிரகாரம் கடந்த டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி பிபிலை பகுதியில் வைத்து குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் அவரை கைது செய்தனர். நிதி மோசடி தொடர்பான முறைப்பாடுகள் குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு தொடர்ந்தும் கிடைக்கப்பெறுவதுடன் அது தொடர்பான சாட்சியங்களும் பெறப்பட்டு வருகின்றன. அதனூடாக கிடைக்கப்பெறும் தகவல்களின் அடிப்படையில் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்று விசாரணை குழுக்கள் குறிப்பிடுகின்றன. கடந்த அரசாங்கங்களின் போது இலங்கைக்கு வந்த தென்கொரிய மற்றும் ஆஸ்திரேலிய முதலீட்டாளர்களிடம் முன்னாள் அமைச்சர்கள் கப்பம் கோரியதன் காரணமாக இலங்கையில் தமது முதலீடுகளை அவர்கள் கைவிட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதற்கமைய அந்த முதலீடுகள் இந்தியாவிற்கும் வியட்நாமிற்கும் கொண்டு செல்லப்பட்டதாக இலங்கைக்கான தென்கொரிய மற்றும் ஆஸ்திரேலிய தூதுவர்கள் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத்திடம் உத்தியோகபூர்வமாக முறையிட்டதாக தெரிய வந்துள்ளது. அண்மையில் அமைச்சர் விஜித ஹேரத்தை சந்தித்து தென்கொரிய தூதுவர் மியோன் லீ மற்றும் ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகள் பால் ஸ்டீவன் ஆகியோர் இந்த முறைப்பாடுகளை முன்வைத்ததாக கூறப்படுகிறது. முத்துராஜ விலையில் இருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு குழாய் மூலம் எரிபொருளை கொண்டு செல்வதற்காக அழைக்கப்பட்ட திறந்த விலைமனு கோரல் கொரிய முதலீட்டாளர்களுக்கு கிடைத்ததாக தென்கொரிய தூதுவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் அரசியல் மட்டத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் காரணமாக அந்த திட்டத்தை செயல்படுத்த அனுமதி வழங்கப்படவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஊழலுக்கு எதிராக பாரிய வேலை திட்டங்களை முன்னெடுத்து வரும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் கவனத்திற்கு இந்த விடயம் கொண்டு செல்லப்பட்டுள்ளது. யாழில் மதுபான சாலையொன்றில் நுழைந்த வன்முறை கும்பல் ஒன்று அங்கிருந்தவர்கள் மீது தாக்குதல் நடாத்திய CCTV காணொளிகள் தற்போது வெளியாகியுள்ளது. கடந்த 31ஆம் தேதியன்று யாழ் நகரில் உள்ள மதுபான சாலையொன்றிற்குள் கருப்பு துணியால் முகத்தை மறைத்துக் கொண்டு வாள்களுடன் வன்முறை கும்பல் ஒன்று நுழைந்துள்ளது. இதன்போது மதுபான சாலையில் மது அருந்திக் கொண்டிருந்தவர்கள் மீது வாள்களால் தாக்குதல் நடாத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாண போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்ற நிலையில் CCTV காணொளிகள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கனடாவில் கார் கதவு திறக்கப்படாமையினால் அதிக நேரம் மூச்சு திணறல் ஏற்பட்டு பரிதாபமாக தமிழ் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார்.
வவுனியா வீரபுரத்தை சேர்ந்த குறித்த இளைஞன் கனடாவில் வாழ்ந்து வருகிறார். தேவை நிமித்தம் வெளியில் சென்ற நிலையில் இந்த துயர சம்பவம் இடம்பெற்றதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தில் வவுனியா வீரபுரத்தை சேர்ந்த 20 வயதான இளைஞனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இந்த நிலையில் இளைஞனின் மரணம் கனடாவாழ் தமிழர்களிடையே பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்திற்கமைய வாகன விபத்துகள் மற்றும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் காவல்துறையினரால் 2 போக்குவரத்து திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டுள்ளன. நேற்றைய தினம் ஆரம்பமான இந்த நடவடிக்கைகள் எதிர்வரும் 19ஆம் தேதி வரை 2 வாரங்களுக்கு முன்னோடி திட்டமாக அமல்படுத்தப்பட உள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இதன்போது வீதியில் பயணிக்கும் ஏனைய வாகனங்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தும் வகையில் அதிக ஒலி மற்றும் ஒளி எழுப்புவதனை தடை செய்வது குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட உள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அத்துடன் விபத்துகளின் போது ஆபத்துகளை அதிகரிக்கக்கூடிய வகையில் வாகனத்தில் பொருத்தப்பட்டுள்ள அனாவசிய உதிரி பாகங்களை தடை செய்வது குறித்தும் அவதானம் செலுத்தப்பட உள்ளது. எவ்வாறாயினும் இந்த விடயங்களுக்காக குறித்த 2 வார காலப்பகுதியில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட மாட்டாது என்றும் காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அதற்கு பதிலாக வாகன சாரதிகளுக்கான தெளிவுபடுத்தல் நடவடிக்கையே முன்னெடுக்கப்பட உள்ளது. இதனிடையே அனாவசிய உதிரி பாகங்களுடன் பயணிக்கும் வாகனங்களில் இருந்து அவற்றை அகற்றுமாறு சாரதிகளுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்படுவதாகவும் காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். கனடா டொரண்டோ நகரிலிருந்து பெரும் எண்ணிக்கையிலான குடியேறிகள் வெளியேறி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் வெளியிடப்பட்ட அறிக்கையொன்றில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. குடியேறி 5 ஆண்டுகளின் பின்னர் குடியேறிகள் அங்கிருந்து வெளியேற தொடங்குவது அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடிய புள்ளி விவரவியல் திணைக்களம் இது தொடர்பான தகவல்களை வெளியிட்டுள்ளது. டொரண்டோ, மொன்ட்ரியல் மற்றும் வான்கூவர் பகுதிகளில் குடியேறிகள் வெளியேறும் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவே தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மஹிந்தவின் பாதுகாப்பு குறித்து சி.வி. விக்னேஸ்வரன் அதிரடி கருத்து. நிதி மோசடி குறித்து முன்னாள் அமைச்சரிடம் வாக்குமூலம், வெளியான அறிவிப்பு. முன்னாள் அமைச்சர்களின் மற்றொரு பாரிய மோசடி அம்பலம், அதிரடிக்கு தயாராகும் அனுர. யாழில் நடந்த சம்பவம் சிசிடிவி காணொலியால் அதிர்ச்சி. கனடாவில் தமிழ் இளைஞன் மூச்சுமுட்டி பரிதாபமாக உயிரிழப்பு. சாரதிகளுக்கு எச்சரிக்கை, போலீசார் அதிரடி. டொரண்டோவிலிருந்து வெளியேறும் குடியேறிகள். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.